உங்க அப்பா பயங்கர குறும்புக்காரர். அவர் இருந்திருந்தா யார பத்தியும் கவலைப்படாம வீட்டையே தலைகீழாக்கி இருப்பாரு. நம்ம 2 பேரையும் தூக்கிக்கிட்டு கீழே இறக்கி விடாம இந்த வீட்டையே ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. என்னம்மா, ஏதாவது கேட்டியா? இல்ல பாட்டி, நான் எதுவும் கேட்கல. அம்மா பேசினது உனக்கு கேட்டுச்சா? ஏண்டா தங்க அம்மா உதச்சிட்டே இருக்க? அம்மாக்கு வலிக்குது. நீங்க ஒண்ணு சிரிக்க வேணாம். நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல. என் செல்லத்துக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, நான் சொன்னதை கேட்டு குழந்தை உள்ள உதைக்குது. ஏதாவது சொன்னியா? ஏமா தனியா நின்று யாருக்கிட்ட பேசிட்டே இருக்கேன்? ஒன்னும் இல்ல பாட்டி, நான் ஷாம் கூடயும் என் குழந்தை கூடயும் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன். தனியா எங்கேயும் போய் நிற்க கூடாது. மாசமாயிருக்கிற பொண்ணு தேவி மாறி, அவளுக்குள்ள கடவுளோட அருள் இருக்கும். அதனால தான் பொண்ணு மாசமாயிருக்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. அது பிடிக்காத சில ராட்சசங்கள் இருக்கு. தனியே நிற்கும்போது அவங்க மெதுவா பக்கத்துல வருவாங்க. பாட்டி, எதையாவது சொல்லி பயமுறுத்தாத. என் குழந்தை பயந்துரும்ல. இல்லடா பட்டு? என்ன பாட்டி, நீ இன்னும் எதுவும் சமைக்கலையா? எனக்கு பசிக்குது. என் தங்கத்துக்கும் பசிக்குது போல இருக்கு. இல்லையாடா பட்டு? உனக்கு என்ன வேணும்? அம்மா, அந்த முளைப்பிச்ச பயர் எடுத்து சாப்பிடு. அதுக்குள்ள நான் பால் காய்ச்சி தரேன். சின்ன பாப்பா சண்டை போடாதே. பாட்டி சீக்கிரமா பால் காய்ச்சி தரேன். 10 மாதம் கருவறையில் நீ சுமக்கும் முத்து, சுற்றும் இந்த பூமி மேலே கண்டெடுக்கும் சொத்து. சூரியனும் சந்திரனும் கையிலேந்த வேண்டும், தூக்கி வைத்து நெஞ்சினிலே சீராட்ட வேண்டும். பாட்டி, குழந்தைக்கு உன்னோட தமிழ் ஒன்னும் புரியாது. போம்மா, வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் குழந்தை கடவுள் தான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதன் கெட்டவனாய் போவது. கடவுளுக்கு எல்லா பாஷையும் தெரியும். இல்லை கண்ணா? What you saw is the live telecast of a famous Bollywood actor Meera giving birth to a baby girl at the Bombay hospital. Meera has gone into record that she volunteered for such an unusual act so that it may serve as an eye-opener to all inhuman males. பிரபல திரைப்பட நடிகை மீராவின் பிரசவம் தொலைக்காட்சிகளிலும் இன்டர்நெட்டிலும் வெளியாகி உள்ளது. இது பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை கொண்டு வரும் என மீரா கருதுகிறார். பத்திரிகைக்காரங்களுக்கும் சேனல்காரங்களுக்கும் இப்ப என்ன வேலைன்னா, யாருக்கு எப்ப பிரசவம் நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அத படம் எடுத்து டிவியில அதை போட்டு காமிச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறாங்க. மறைமுகமா நடக்க வேண்டிய இந்த பிரசவத்தை இப்படி வெளிச்சம் போட்டு காமிக்கிறது கண்டிக்க வேண்டிய விஷயம். இது சம்பந்தமா விவாதிக்க சில முக்கிய பெண் பிரமுகர்கள் இங்க வந்திருக்காங்க. முதல்ல ஸ்ரீமதி தேவி தாமோதரன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பிரசவத்தை ஆபாசமா தான் நினைக்கிறாங்க. ரத்த சிந்திர யுத்தம் தான் ஒரு சரித்திரத்தோட ஆதாரம்னா நம்ம தாய்மார்களுக்கே அதுல இடம் இல்லாம போயிடுச்சு. ஒவ்வொரு பிரசவத்திலையும் ஒரு தாய் சிந்திர ரத்தத்தோட விலை என்னன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம நாட்டு ராஜாக்கள் பேரோட அவங்க அம்மா பேரும் சேர்ந்து இருந்திருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, வெட்டி வீழ்த்துறதில்ல சரித்திரம்,
பெத்து வளர்க்கறது தான். ஓகே, ஸ்ரீமதி ஜமுனா பிரகாசம் எம்எல்ஏ, இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா, பெண்களுக்கு எதிரா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்ய ஆண் வர்க்கத்துக்கு முழு உரிமை இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் புத்தியில உரைக்கிற மாதிரி இருக்கும்னு தான் நான் எடுத்துக்கிறேன். பெண்களோட உடலையும் மனசையும் புனிதமான விஷயமா கருதி ஆண்கள் மதிக்கணும். அத ஆண்களோட மனசுல மட்டும் இல்லாம நம்ம சமுதாயத்திலயும் நாட்டிலையும் அந்த எண்ணத்தை கொண்டு வர வேண்டியது அத்தியாவசியமானது. இது விஷயமா இன்னும் விவாதிப்போம். அதுக்கு முன்னாடி அரசாங்க அலுவலரான ரோஸ் ஜான்சன், உங்க கருத்து என்ன? ஒரு தாயங்கிறவ எவ்வளவு வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறான்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே இல்ல. அதனாலதான் மக்களுக்கு பெத்த தாயோட அருமை புரியவே மாட்டேங்குது. 10 மாசம் சுமந்த பெத்தவங்கிற பெருமை எல்லாம் வெறும் பழமொழியாதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக டிவில போட்டு காட்டி எல்லாரும் அத பாக்குற மாதிரி செய்யணுமா? இது இந்திய கலாச்சாரத்துக்கே ஒரு அவமானம்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கொஞ்சம் அவமானம்? பொறுமையா இருக்கு. ஒரு பிரசவத்தை காட்டுறதுனால இந்த இந்திய நாட்டோட பண்பாடும் கலாச்சாரமும் சீரழியுமா? இந்தியாவில் இருக்கிற பல கோவில் சுவர்கள்ல உடல் உறவுல இருந்து பிரசவம் வரைக்கும் சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. அத பத்தி தப்பு சொல்லாத இந்த மேதாவிங்க இத மட்டும் எப்படி குத்தம் சொல்லலாம்? அது இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கிறதா இருக்கு. நிறுத்துங்க, நீங்க பேசுறது முட்டாள்தனமா இருக்கு. கலாச்சாரம்ங்கற முகப்படியை போட்டுக்கிட்டு ஊரை உங்களோட கருத்துக்களை நான் அப்புறம் கேக்குறேன். சமூக நல ஆர்வலர் மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன், நீங்க சொல்லுங்க. டிவில பிரசவத்தை பாக்குறதுனால பெண் கொடுமை தீருமா? நிச்சயமா தீரும். ஒரு குழந்தை பிறக்கிறத பாக்குறதுனால ஆணுக்கு அந்த பெண் மேல காமம் வராது. அதை தெரிஞ்சுக்கிறதுனால எந்த குழந்தையும் கெட்டும் போயிடாது. அது மட்டும் இல்ல, இன்டர்நெட்ல யூடியூப்ல போய் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், பிரசவத்தை பத்தி டீட்டெயிலா நாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பெண்களை போக பொருளா பாக்குற சில பேர் இருந்தா கூட தானும் ஒரு பெண்ணோட வயிற்றுல இருந்து தான் பிறந்தோங்கிறத அவங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும். இத பெண்களுக்கு எதிரான கொடுமையா நீங்க எல்லாரும் திசை திருப்ப பாக்குறீங்க. ஒரு பிரசவத்தை பாக்குறதுனால மட்டும் எல்லாருக்கும் அம்மா ஞாபகம் வந்துருமா? நாமளே ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இப்படி பேசக்கூடாது. இப்ப இந்தியாவுல எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட் பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா? யோசிக்கிறது இல்ல. அதுக்காக இப்படியா டிவில போட்டு காட்டு? உங்ககிட்ட அப்புறம் வர முதல்ல மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன் சொல்லட்டும். சௌமியாங்கிற பெண்ணை பயமுறுத்தி ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு கொன்னு இருக்காங்க. சமீபத்துல 2.5 வயசான ஒரு பெண் குழந்தைய ஒரு கும்பல பலாத்காரம் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அப்ப ஜனங்க என்ன பண்ணாங்க? டெல்லியில நடந்த கற்பழிப்பு சம்பவம் ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறினப்போ ஜனங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. ஆனா அடுத்த வாரத்திலேயே ஃபரிதாபாத்ல 12வது படிக்கிற சின்ன பொண்ண ஒரு கும்பலே கற்பழிச்சு கழுத்தை அறுத்து கொண்டாங்க. அப்ப எத்தனை பேர் போராடினீங்க? நாம இங்க உட்கார்ந்து இப்படி பேசுறதால மட்டும் நாட்டுல எந்த தப்பு நடக்காம இருக்க போறது இல்ல. எஸ், அதுக்கு குற்றவாளியோட நெஞ்சில கத்தியால குத்தி கீறுற மாதிரியான அனுபவம் அவனுக்கு ஏற்படணும். அந்த உணர்வு ஒரு குழந்தையோட பிறப்பை பாக்குறதுனால ஏற்படும் நான் நம்புறேன். பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற விதத்துல இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருந்தா இந்த களம் எதிர்ப்போட அடித்தளம். பிரெயின் டெத்தான தன் கணவர் மூலமா குழந்தைய பெத்துக்கிட்டதுக்கும் அதுக்கு மீரா எதிர்கொண்ட போராட்டத்துக்கும் ஒரு அம்மா தன் குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதற்கும் மீராவுக்கு இந்த வருஷம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மதர் ஆஃப் தி இயர்ங்கிற விருதை வழங்க தீர்மானிச்சிருக்கு. Good evening, ladies and gentlemen. Tonight we honor the struggles faced by an Indian woman to accomplish her motherhood. Mother of the Year award goes to Mrs. Meera. Hello. Congratulations. Namaste. What would you like to say about the award? I want to dedicate this to all the mothers. பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை எதிர்க்கிறதுக்கு தான் இந்த பிரசவத்தை டிவில போட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பொண்ணுங்கிறவ ஒரு தாய், மக, சகோதரிங்கிறதையே மறந்துடுறாங்க. டெல்லி, ஃபரிதாபாத், லக்னோ இந்த மாதிரி பல ஊர்கள்ல பெண்களுக்கு எதிராக அக்கிரமங்கள் நடக்குது. இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வரலாம்ல? பிரசவத்தை டிவில போட்டு காட்டுனது பணத்துக்காகன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கேக்குற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதா இல்ல. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ், நோ மோர் क्वेश्चंस. சீக்கிரம் ஆன் பண்ணு. மதர் ஆஃப் தி இயர் அவார்ட் வாங்கணும்ன்றதுக்காக தானே மேடம் பிரசவத்தை டிவில காமிச்சீங்க? இந்திய பெண்கள் கலாச்சாரத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்திட்டீங்களே மேடம். இந்த மாதிரி கேள்வி கேட்டு பெண்களை அவமானப்படுத்துறீங்களே. இங்க ஒவ்வொரு நிமிஷமும் பெண்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க. எவ்ரி ஹார் 3 பெண்கள் ரேப் பண்ணி கொல்லப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம் இல்லையா? எல்லா பெண்களும் எப்படி தான் உயிரை கொடுத்து குழந்தைய பெத்தெடுக்கிறாங்கன்னு இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். அது தெரியலனா ஒரு குழந்தை பெத்தெடுக்கிற அம்மாவோட அவஸ்தை தெரியாது. தாய் தான் நமக்கு முதல் தெய்வம், அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இங்கதான் பெண்களுக்கு எதிராக அதிகமான கொடுமைகள் நடக்குது. பெண்களை பலாத்காரம் பண்றது மட்டுமே கொடுமைன்னு சொல்லிட முடியாது.
தான் உடம்புல ஒரு பாகம் மாதிரி 10 மாசம் சுமந்து நொந்து பிரசவிச்சு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குற அம்மாவை வயசான காலத்துல அனாதை இல்லத்துல கொண்டு போய் தள்ளுற எல்லா மக்களுக்கும் தெரியணும். அவங்க இல்லன்னா நாம இல்லன்னு. மேடம், அப்ப இது ஆண்களுக்கு எதிரான புரட்சியா? ஒரு புரட்சியும் கிடையாது. நிறமாச கர்ப்பிணியா இருந்த என் அம்மாவை என் அப்பா விட்டுட்டு போனப்போ நான் தகப்பன் இல்லாதவள ஆயிட்டேன். எனக்கு என் அம்மா தான் எல்லாமுமா இருந்தாங்க. 4.5 வயசு இருக்கும்போது எனக்கு எல்லாமுமா இருந்த என் அம்மாவும் இறந்துட்டு தான் சொன்னாங்க. அன்னில இருந்து நான் ஒரு அனாதை ஆயிட்டேன். அதனாலதான் நீங்க ஒரு பர்சனல் ரிவெஞ்சா இந்திய கலாச்சாரத்தை அவமானப்படுத்துறீங்களா? என்ன பெரிய கலாச்சாரம்? பெத்த தாய் குளிக்கும் போது மொபைல் போன்ல போட்டோ எடுத்தப்போ எங்க போச்சு உங்க கலாச்சாரம்? ஒரு தகப்பனே தான் மகளை கர்ப்பமாக்குனப்போ அண்ணனும் சொந்தக்காரங்களும் ஒரு பொண்ணை கூட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை கெடுத்தப்போ எங்க போச்சு அவங்க கலாச்சாரம்? பெண்களை காமத்தோட இல்லாம அம்மாவாவும் சகோதரியாவும் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாம் மிருகங்களா? கழுகு பொணத்தை கொத்தி திங்கிற மாதிரி நாடர்ந்து நீங்க எல்லாரும் உங்க கேமரால படம் பிடிக்கிறீங்களா? நாளைக்கு இந்த நியூஸ பத்திரிக்கையிலயும் டிவிலயும் பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்படணும் யாராவது யோசிச்சீங்களா? இதையெல்லாம் நீங்க ஒரு வியாபாரமா தானே பண்ணிட்டு இருக்கீங்க. மனசாட்சி இருக்கிற எத்தனை பேரால இந்த போட்டோவை பத்திரிக்கையில போடாம என்கிட்ட திருப்பி தர முடியும்? நீங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில பெண்களை அவமானப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. கர்ப்பிணி பெண்களை பார்த்ததும் வணங்குற பழக்கம் நம்ம பாரத தேசத்துல இருந்தது. ஆனா இன்னமும் நம்ம நாட்டுல சராசரியா வருஷத்துக்கு 66 லட்சம் கர்ப்பிணி பெண்கள் சரியான பராமரிப்பு இல்லாம இறந்து போறாங்க. ஆரோக்கியமான உணவு கிடைக்காததால 12 லட்சம் குழந்தைங்க பிறந்ததும் இறந்து போயிடுதுங்க. சரி வாங்க. சத்தான ஆகாரம் சாப்பிடுறதுனால மட்டும் நல்ல குழந்தை பிறந்துடாது. அம்மாவோட ஆரோக்கியமும் அவங்களோட சந்தோஷமும் தான் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அத்தியாவசியமா தேவைப்படுது. அது சரி, சந்தோஷத்தை வாங்க முடியுமா? வாங்க வேண்டாம். கள்ளும் கஞ்சாவும் அடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய அடிக்கவும் மிதிக்கவும் செஞ்சா வயித்துல இருக்கிற இந்த குழந்தைக்கு அது எல்லாமே தெரியும். அம்மாவோட வலியும் வேதனையும் சேர்ந்து இந்த குழந்தையோட மூல வளர்ச்சிய பாதிக்கும். பெரியவனானது அவன் திருடன் ஆகுறதும் கொலைக்காரன் ஆகுறதும் வயித்துல இருக்கும் போதே தீர்மானிச்சுட்டு தான் அவன் பூமிக்கே வரான். இது ஒண்ணும் சிரிக்கிற விஷயம் இல்ல. 5வது மாசத்துல இருந்து வயித்துல இருக்கிற குழந்தை அம்மா கேக்குற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். கர்ப்பிணியான மனைவிய சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது கணவனான உங்க பொறுப்பு தான். லாலி